ரமலான் ஸ்பெஷல் டீ கலந்த நெய் சாதம், டீ இன்ஃபியூஸ்ட் கீ ரைஸ். நெய், நறுமண மசாலா பொருட்கள் மற்றும் தேயிலையின் தனித்துவமான வாசனையும் சேரும்போது இந்த சாதம் ஒரு அற்புதமான சுவையை தரும். இது சாதாரண நெய் சாதம் போலவே இருந்தாலும் லேசான டீ பிளேவர் இதற்கு ஒரு தனித்துவமான மணத்தை கொடுக்கிறது. தேவையான பொருட்கள்: 4 பேருக்கு. அரிசி 2 கப் உயர்தர பாஸ்மதி அரிசி. நெய் 3 டேபிள் ஸ்பூன். டீ டிகாஷன் 2 டேபிள் ஸ்பூன். நல்ல தரமான தேயிலை, அஸ்ஸாம் டீ போன்ற ஸ்ட்ராங் டீ சிறந்தது மற்றும் 4 கப் தண்ணீர். மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 சிறிய துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ. விருப்பமென்றால் கூடுதல் சுவைக்கு தேவையெனில் 1 நீளமாக நறுக்கிய வெங்காயம், 10 முந்திரி பருப்பு, சிறிதளவு புதினா இலைகள். உப்பு தேவையான அளவு. செய்முறை விளக்கம். படி 1. அரிசியை தயார் செய்தல். பாஸ்மதி அரிசியை நன்றாக கழுவி 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும். பிறகு தண்ணீரை முழுமையாக வடித்துவிட்டு தனியே வைக்கவும். படி 2. டீ டிகாஷன் தயாரித்தல். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணீரை ஊற்றி கொதிக்கவிடவும். தண்ணீர் நன்றாக கொதித்ததும் தேயிலையை சேர்த்து மிதமான தீயில் 3 முதல் 4 நிமிடங்கள் கொதிக்கவிடவும். தண்ணீர் அடர் பொன்னிறமாக டார்க் கோல்டன் பிரவுன் மாறியதும் அடுப்பை அணைத்து 2 நிமிடம் மூடி வைக்கவும். பின்னர் வடிகட்டி டீ தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். குறிப்பு: அதிக நேரம் கொதிக்கவிட்டால் கசப்பு தன்மை வந்துவிடும். படி 3. தாளித்தல். ஒரு பெரிய கடாயில் நெய் ஊற்றி சூடாக்கவும். அதில் சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை மற்றும் அன்னாசிப்பூ சேர்த்து தாளிக்கவும். விருப்பப்பட்டால் முந்திரி மற்றும் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 4. சாதம் சமைத்தல். ஊற வைத்த அரிசியை நெய்யில் சேர்த்து 1 முதல் 2 நிமிடங்கள் லேசாக வறுக்கவும். இப்போது 1 கப் அரிசிக்கு 1:1 கப் என்ற விகிதத்தில் தயார் செய்து வைத்துள்ள டீ டிகாஷனை சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வைத்து சிறு தீயில் லோ ஃப்ளேம் 12 முதல் 15 நிமிடங்கள் வரை வேகவிடவும். படி 5. இறுதி கட்டம். தண்ணீர் முழுமையாக வற்றி சாதம் மென்மையாக வெந்ததும் அடுப்பை அணைக்கவும். 5 நிமிடங்கள் அப்படியே மூடி வைக்கவும். தம் போடவும். பிறகு மெதுவாக கிளறி பரிமாறவும். சுவை மற்றும் பரிமாறும் முறை. இந்த சாதம் நெய் மற்றும் தேயிலையின் மணத்தோடு மிகவும் ரிச்சான சுவையில் இருக்கும். இதனை சிக்கன் குருமா, மட்டன் கிரேவி, ராய்த்தா அல்லது எண்ணெய் கத்திரிக்காய் ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். இந்த சிறப்பான செய்முறையை வழங்கியவர் SAK முசபிஹு.